ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சத்யாஸ் டெலிகசிஸ். இன்னைக்கு இந்த சிம்பிளான செம்ம டேஸ்டியான நம்ம பொள்ளாச்சி ஸ்பெஷல் புளிவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ பேர் இந்த புளிவடை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி இது பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் சைடில் தாங்க அதிகம் பண்ணுவாங்க. இது வந்து தயிரை லேசாக புளிக்க வச்சு அதில் அரிசி சேர்த்து பண்ணுற ஒரு வடை. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. சரி, இப்போது புளிவடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரைக்க 1 கப் இட்லி அரிசி, அரை கப் லேசாக புளிச்ச கெட்டி தயிர், 1 டீஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய். தாளிக்க 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி. 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா 2-3 தடவை கழுவிடுங்க. அதில் 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், லேசாக புளிச்ச கெட்டி தயிர் சேருங்க. தயிர் கெட்டியாக இருக்கணுங்க. அதே சமயம் ரொம்ப புளிச்சும் இருக்கக்கூடாது. ரொம்ப புளிச்சா நம்ம வடை சுடுறப்ப நிறையா எண்ணெய் உறிஞ்சிரும். ஸோ எல்லாத்தையும் இப்படி நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஊறின அரிசியை மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துனா வடை தட்ட வராது. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி லைட்டாக தருன்னு இருந்தால் போதும். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து அதுலேயே பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதக்கிட்டு அரைச்ச மாவில் கொட்டிடுங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு பேனில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வடையை லேசாக தட்டி எண்ணெயில் போடுங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போடுங்க. 2 சைடும் இப்படி நல்லா வெந்ததும் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான புளிவடை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.